வணக்கம். நாட்டின் அரசியல் அமைப்பிற்கு அமைய ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைப்பதற்கு இன்னும் சரியாக 15 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த நிலையிலே அரசியல் அரங்கிலே ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதில் முக்கியமாக பாராளுமன்றத்திலே இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சார்ந்த கட்சிகளோடு இணைவது தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தையை அரசாங்கத்தில் இருக்கும் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதை போன்று ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் எல்லாம் மேற்கொண்டு வருவதாக அரசியல் அரங்கிலே இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு ஒரு தேசிய அரசாங்கம் அமைக்கப்படுகின்ற பட்சத்திலே விரைவிலே ஒரு அமைச்சரவை மறுசீரமைப்பு இடம்பெற்று புதிய அமைச்சர்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு ஒரு தேசிய அரசாங்கம் உருவாவதற்கான ஒரு முயற்சி இடம்பெற்று வருகிறது. மறுமுனையிலே அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சில ஏற்பாடுகளை பயன்படுத்தி பாராளுமன்றத்திலே ஒரு பிரேரணை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளிலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலையில் தான் இன்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து இலங்கை அண்மையிலே ஏற்படுத்திக் கொண்ட இருதரப்பு கடன் உடன்படிக்கைகள் தொடர்பாக சபைக்கு விளக்கம் அளித்திருந்தார். ஜனாதிபதி இன்று பாராளுமன்றத்திலே இது தொடர்பாக என்ன கூறினார்? அதனை முதலில் பார்க்கலாம். இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ் உள்ளிட்ட இணை தலைமைத்துவம் வகிக்கும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு மற்றும் சீன எக்ஸிம் வங்கி ஆகிய தரப்புடன் கடன் மறுசீரமைப்பு குறித்து எட்டப்பட்ட இணக்கப்பாடுகள் குறித்து நான் பாராளுமன்றத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அடிப்படை கடனை மீள செலுத்துவதற்காக 2028ஆம் ஆண்டு வரை கால அவகாசம் எங்களுக்கு கிடைத்துள்ளது. வட்டி வீதம் குறிப்பிடத்தக்க அளவு குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைவாக வட்டி வீதம் 2.1 அல்லது அதற்கு குறைந்த அளவில் தக்க வைத்துக் கொள்ள அனுமதி கிடைத்திருக்கும். கடனை முழுமையாக செலுத்தி முடிக்க வேண்டிய காலத்தை 8 வருடத்தால் அதிகரிக்க அவகாசம் கிடைத்துள்ளது. இன்னொரு வகையில் கூறுவதாயின் 2043ஆம் ஆண்டு வரை அவகாசம் கிடைத்துள்ளது. கடன் சேவை காலத்தை நீடித்துக் கொள்வதுடன் அடிப்படை கடனை மீள செலுத்தும் தொகையை தொடர்ந்தும் அதிகரிக்க முடியும். இதன் பலனாக வட்டியாக செலுத்த வேண்டிய $5 பில்லியன் சேமித்துக் கொள்ள முடியும். எனவே பொருளாதாரத்தை வளமை நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அந்நிய செலாவணி அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நிதி ஸ்திரத்தன்மை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்துடன் கடனை மீள செலுத்தும் ஏழ்மையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அவற்றின் ஊடாக எதிர்காலத்தில் வலுவான நிலையில் இருந்து கடனை செலுத்துவதற்கான வாய்ப்பு கிட்டும். அடுத்த கட்டமாக $14.7 பில்லியன் அமெரிக்க வணிக கடன்களை மறுசீரமைக்க வேண்டியுள்ளது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் சில நாட்களில் அந்த பணிகளை நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றோம். அதன் பின்னர் எமது கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலான அனைத்து ஒப்பந்தங்கள் மற்றும் ஆவணங்கள் பாராளுமன்ற அரச நிதி செயற்குழுவில் சமர்ப்பிக்கப்படும். முன்னதாக 2 ஒப்பந்தங்களை மட்டும் நிதி செயற்குழுவில் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கின்றோம். ஆனால் தற்போது தனியார் பிணைமுறை கடன் வழங்குடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியுள்ளது. ஆனால் பிரான்சில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் ஒன்று நடப்பதால் அதனை சில நாட்களுக்கு பிற்போடுமாறு உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் கோரியுள்ளனர். அதற்கு நான் இணக்கம் தெரிவித்துள்ளேன். எனினும் இதனால் எமக்கு பாதிப்பு ஏற்படாது. கானாவும் இலங்கையும் இவற்றில் கையெழுத்திட்டுள்ளன. இது பற்றிய தெளிவுபடுத்தலுக்கான சந்தர்ப்பத்தை நாம் வழங்க வேண்டும். அதே போன்று பிரான்சின் புதிய அரசாங்கத்துடன் பேச வேண்டிய இன்னும் பல விடயங்கள் இருந்திருக்கக்கூடும். பின்னர் இது குறித்து ஆழமாகவும் விரிவாகவும் ஆராயுமாறு நிதி தொடர்பான குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வாவிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஆம், இருதரப்பு கடன் இணக்கப்பாடுகள் தொடர்பாக ஜனாதிபதி அவ்வாறு கருத்துக்களை இன்றைய தினம் வெளியிட்டிருந்தார். அந்த வகையிலே இன்றும் நாளையும் இந்த இருதரப்பு கடன் உடன்படிக்கைகள் தொடர்பாக விவாதத்தை நடத்துவதற்கு தான் ஏற்கனவே அரசியல் கட்சி தலைவர்கள் கூடிய போது தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த விவாதத்தை நடத்துவதற்கான அந்த உடன்படிக்கைகள் ஆவணங்கள் முழுமையாக கிடைக்காததன் காரணமாக இதனை முன்னகர்த்த முடியாது என்ற ஒரு விடயத்தை அரச கணக்குகள் தொடர்பான தெரிவுக்குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருந்தார். இதற்கமைவாக இந்த விவாதத்தை இன்றைய தினம் நடத்தாமல் இருப்பதற்கு நேற்று கூடிய பாராளுமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அமைவாகத்தான் இன்றைய தினம் ஜனாதிபதியின் உரை மாத்திரம் இடம்பெற்றிருந்தது. இதில் குறிப்பாக இந்த உடன்படிக்கைகள் வெளியிடப்படாமைக்கான காரணங்கள் தொடர்பாக கூறப்பட்டிருந்தது. அதிலும் விசேடமாக இந்த வணிக கடன், அதில் சர்வதேச இறையாண்மை முறிகள் தொடர்பான கடன் இருக்கின்றது. இந்த கடன் தொடர்பான இணக்கப்பாடுகள் இதுவரைக்கும் எட்டப்படவில்லை. இந்த பேச்சுவார்த்தைகள் தகவல்களை வெளியிடாத அடிப்படையில் தான் முன்னெடுக்கப்படுகின்றன. காரணம், இந்த உடன்படிக்கைகள் அல்லது இணக்கப்பாடுகள் தொடர்பாக தகவல்கள் வரும்போது
ஒரு சாராருக்கு இது சாதகமாகவும் இன்னொரு தரப்பினருக்கு இது பாதகமாகவும் அமையலாம் என்ற அடிப்படையிலே இது ஒரு ரகசிய தன்மையோடு இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் தான் இந்த உடன்படிக்கைகள் வெளிப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு விடயமும் கூறப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இன்றைய தினம் விவாதம் நடைபெறவில்லை. ஜனாதிபதியின் உரை மாத்திரம்தான் இடம்பெற்றிருந்தது. ஜனாதிபதியின் இந்த இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இணக்கப்பாடுகள், அதே போன்று சர்வதேச நாணய நிதியத்தோடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இணக்கப்பாடுகள் தொடர்பாக ஜனாதிபதி பாராளுமன்றத்திலே உரையாற்றிய அதே வேளையிலே சில அரசியல் விடயங்களையும் ஜனாதிபதி தனது உரையிலே உள்ளடக்கியிருந்தார். இதன் காரணமாக எதிர்த்தரப்பிலிருந்து சில கேள்விகள் எழுப்பப்பட்ட போது சபையிலே ஒரு விவாத நிலை ஏற்பட்டிருந்தது. அதனையும் நாங்கள் பார்க்கலாம். உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்கள் அடிப்படை கடன் தொகையை குறைக்க மாட்டார்கள், நமக்கு சலுகைகளை மட்டுமே பெற முடியும். எனினும் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் சிலர் அடிப்படை கடன் தொகையை குறைப்பது குறித்து இலங்கை அரசாங்கம் கோரிக்கை முன்வைக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். இன்னும் சிலர் தாம் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் அடிப்படை கடன் தொகையில் 50% குறைத்துக் கொள்வதற்கு கடன் வழங்கும் நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறுகின்றனர். சர்வதேச பொருளாதார வழிமுறைகள் குறித்து இவர்களுக்கு எந்த புரிதலும் இல்லை என்பதே இவ்வாறான கருத்துக்கள் மூலம் தெரிகின்றது. கடன் மறுசீரமைப்பை எவ்வாறு முன்னெடுப்பு என்பது குறித்த இறுதி தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரம் கடன் வழங்குனருக்கோ கடன் பெறுநருக்கோ இல்லை. இது குறித்த தீர்மானத்தை IMF நிறுவனமே எடுக்கும். நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளுக்காக அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கடன் ஸ்திரத்தன்மை விசேட வரையறைகளை பயன்படுத்தி கடன் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளில் இலங்கையும் ஒன்று. இலங்கைக்காக அவர்கள் முன்வைத்த செயற்திட்டத்துக்கு அமைய 2032ஆம் ஆண்டு அரச கடன் தொகை மொத்த தேசிய உற்பத்தியில் 95% விட குறைந்திருக்க வேண்டும். குறைந்த வருமானம் பெறும் நாடான கானாவுக்கு இதற்கு மாறான வேலை திட்டத்தையே முன்வைத்துள்ளனர். இந்த வேலை திட்டத்துக்கு அமைய 2028ஆம் ஆண்டில் அவர்களின் அரச கடனானது மொத்த தேசிய உற்பத்தியில் 55% விட குறைவானதாக இருக்க வேண்டும். கானாவும் இலங்கையை போன்று இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. அந்நாட்டு ஜனாதிபதியும் நானும் இது குறித்து அடிக்கடி பேசி வந்துள்ளோம். ஆனால் கானா என்பது குறைந்த வருமானம் பெறும் நாடாகும். எனினும் எமது இரு நாடுகளுக்கும் பொதுவான சில விடயங்களும் இருந்தன. சில விடயங்கள் மாறுபட்டன. ஆனால் இரு நாடுகளினாலும் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்ல முடிந்துள்ளது. அரசியல் குழுக்கள் எமது வெளிநாட்டு கடன்கள் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் போலி செய்திகளை பரப்பி வருகின்றன. அனுர்குமார் திசாநாயக்க எம்பியின் ஆதரவாளர்களின் பதிவொன்றை பார்த்தேன். நற்செய்தி, பினா நாட்டை பொறுப்பேற்கும் பொழுது வெளிநாட்டு கடன் 71 பில்லியன், தற்போது $100 பில்லியன் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அனுர்குமார் திசாநாயக்குடன் நான் வாத பிரதிவாதங்கள் செய்திருக்கின்றேன், முட்டி மோதி உள்ளேன். எனினும் அவரை இவ்வாறான கீழ்த்தரமாக விமர்சிக்கவில்லை. எனினும் அவரின் சில ஆதரவாளர்கள் அவரையும் சீரழிக்க முயல்கின்றனர். இந்த பதிவை மேற்கோள் காட்டி இது தொடர்பிலான விடயங்களை தெளிவுபடுத்துகின்றேன். எமது மொத்த வெளிநாட்டு கடன் $37 பில்லியன் ஆகும். ஆனால் அது தொடர்பில் பதிவிட்ட நபர் $71 பில்லியன் என்று பொய்யான தகவலை குறிப்பிட்டுள்ளார். அதே போன்று கடந்த 2 வருடங்களில் $100 பில்லியன் வரை கடன்களை பெற்றுக் கொண்டதாகவும் பதிவிட்டுள்ளார். ஆனால் கடனை திருப்பி செலுத்த முடியாது என அறிவிக்கப்பட்ட பின்னர் எந்த ஒரு நாடும் எமக்கு கடன் வழங்குவதில்லை என்பதனை அனைவரும் அறிந்த விடயமாகும். எந்த ஒரு நாட்டுக்கும் எமக்கு கடன் வழங்குவதற்கான சட்டபூர்வமான அனுமதி இருக்கவில்லை. இவ்வாறான பொய்களை சமூகமயப்படுத்துவதால் அவர்கள் எதனை எதிர்பார்க்கின்றனர்? எந்த ஒரு நாடும் எமக்கு கடன் வழங்குவதில்லை எனின் நாம் எவ்வாறு கடனை பெற முடியும்? நான் இங்கிலாந்து மத்திய வங்கியை கொள்ளையிடுவதா என்ற கேள்வி இவரிடம் கேட்க விரும்புகின்றேன். பதிவிட்ட அந்த நபர் என்னை விட மத்திய வங்கியை கொள்ளையிட்டதில் அனுபவம் பெற்றிருக்கின்றார். මේ අවබෝධය ගිවිසෙන් පසුව අපට දෙපාර්ශ්වික විදේශ ණය ලබා ගැනීම இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பின்னர் இருதரப்பு கடன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மீண்டும் உருவாகியுள்ளது. கடன் மறுசீரமைப்பு தொடர்பான நற்செய்தி வந்தபோது பலர் குழப்பமடைவதை நாம் காண முடிந்தது. மண்ணெண்ணெய் பட்ட சாரை பாம்பை போன்று நடந்து கொண்டனர். சமூக வலைத்தள மொழியில் கூறுவதாயின் உடம்பில் கம்பளி பூச்சி ஊர்ந்து செல்வதை போன்று இருந்தது. ஏன் அது? IMF வேலை திட்டம் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டது. நற்செய்தியா துயரச் செய்தியா? எரிபொருள் வரிசை, எரிவாயு வரிசைகளில் பல நாட்களில் இனிமேல் காத்திருக்க வேண்டியிருக்காது என்பது நற்செய்தியா துயரச் செய்தியா? 30% மேலாக இருந்த வட்டி 9% வரை குறைக்கப்பட்டுள்ளமை நற்செய்தியா துயரச் செய்தியா? 70% மேலாக சென்ற பணவீக்கம் கடந்த மாத இறுதியில் 1.7 வரை குறைக்கப்பட்டிருப்பது நற்செய்தியா துயரச் செய்தியா? தொடர்ச்சியாக 6 காலாண்டுகள் ஆட்டம் கண்ட எமது பொருளாதாரம் வளர ஆரம்பித்துள்ளது. இது நற்செய்தியா துயரச் செய்தியா? 2022ஆம் ஆண்டு மே மாதம் அளவில் அதல பாதாளத்தில் வீழ்ந்து வற்றி போயிருந்த அந்நிய செலாவணி கையிருப்பு $5410 பில்லியன் வரை அதிகரித்திருப்பது நற்செய்தியா துயரச் செய்தியா?
ரூபா வலுவடைந்திருப்பது நற்செய்தியா துயரச் செய்தியா? பணத்தை அச்சிடாமல் வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகையை நிவர்த்தி செய்ய முடிந்துள்ளமே நற்செய்தியா துயரச் செய்தியா? வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கலுக்காக நடைமுறை கணக்கில் மிக ஏற்பட்டுள்ளமே நற்செய்தியா துயரச் செய்தியா? காளிமுகத்திரல் மைதானத்தில் அடிவாங்காமல் செல்ல சந்தர்ப்பம் கிடைக்கின்றமை, சுதந்திரம் இல்லாதிருந்த கட்சி தலைவர்களுக்கு நாட்டின் தெற்கிலிருந்து வடக்கு வரை சென்று வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளமை நற்செய்தியா துயரச் செய்தியா? රටේ දකුණු කෙළවරේ සිට උතුරු කෙළවරට යන්න පුළුවන් වීම සුභ ආරංචියක්ද අසුභ ආරංචියක්ද? ගානාවට හැකියාව ලැබුණා තමන්ගේ ණය ප්‍රමාණයෙන් පොලි ප්‍රමාණය கடன் மற்றும் வட்டி ஆகிய இரண்டையும் 37 வீதத்தால் குறைப்பதற்கான இயலுமை கானாவிற்கு கிடைத்தது. ஆர்ஜென்டினாவும் 36 வீத கடன் தள்ளுபடியை பெற்றது. ஈக்வடோர் 42.2 வீத கடன் தள்ளுபடியை பெற்றது. ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய சந்தர்ப்பத்திலும் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதும் தரவுகளை முன்வைப்பார் என நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அவசரமாக கட்சி தலைவர்கள் கூட்டத்தை நடத்தி நாளையும் நாளை மறுதினமும் விவாதத்தை நடத்துவதாக தீர்மானித்தனர். பின்னர் நேற்று திடீரென அதனை மாற்றினர். உண்மையில் முழுமையான உடன்படிக்கைக்கு இன்னும் செல்லவில்லை. ஆர்ஜென்டினா, ஈக்வடோர், கானா பெற்றுக்கொண்ட கடன் தள்ளுபடியை இலங்கையின் தற்போதைய அரசாங்கமும் பெற்றுக்கொள்ளும் என நாம் எதிர்பார்த்தோம். அதே அளவில் அல்லது குறைவாகவோ கூடுதலாகவோ கடன் தள்ளுபடியை பெறும் என நினைத்தோம். உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பின் போது பின்பற்றிய நடைமுறைக்கு மாறாக சர்வதேச இறையாண்மை உரிமையாளர்களுக்கு அடிமைப்பட்டு செயற்படுவதை நாம் காண்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா என்னிடம் கூறினார், நீங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு திங்கட்கிழமை நிதி தொடர்பிலான தெரிவுக்குழுவை கூட்டி இந்த யோசனையை நிறைவேற்றி 2ஆம் 3ஆம் திகதி விவாதத்தை நடத்த கூடியவாறு தெரிவுக்குழுவில் கலந்துரையாடி அனுமதி அளிக்குமாறு கூறியுள்ளீர்கள். கலந்துரையாட முடியும், தயவு செய்து உடன்படிக்கைகளை தாருங்கள் என ஹர்ஷடி சில்வா உங்களிடம் கூறியுள்ளார். இன்னமும் சர்வதேச இறையாண்மை உரிமையாளர்களுடன் கலந்துரையாடப்படுவதால் இருதரப்பு உடன்படிக்கைகளை மாத்திரம் தருவதாக கூறியுள்ளீர்கள். சபை முதல்வரிடம் நான் வினவுகின்றேன், அவசரமாக கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி விவாதம் நடத்தப்படும் என கூறப்பட்ட போது இந்த உடன்படிக்கைகள் முழுமை பெறவில்லை என்பதை பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை அறிந்திருக்கவில்லையா? நீங்கள் தற்போது நற்செய்தியா துயரச் செய்தியா என கேட்கின்றீர்கள். தொழில்களை இழந்தமை நற்செய்தியா துயரச் செய்தியா? புத்திசாலிகள் வெளியேற்றம் நற்செய்தியா துயரச் செய்தியா? வறுமை அதிகரிப்பு நற்செய்தியா துயரச் செய்தியா? சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில்கள் மூடப்பட்டமை மற்றும் நிர்மாணத் துறையில் ஏற்பட்ட வீழ்ச்சி நற்செய்தியா துயரச் செய்தியா? 3 வேளை சாப்பிட்டவர்கள் 2 நேரம் சாப்பிடும் போது, 2 நேரம் சாப்பிட்டவர்கள் 1 நேரம் சாப்பிடும் போது, 1 நேரம் சாப்பிட்டவர்கள் உணவே இல்லாமல் இருக்கும் போது, ஜனாதிபதி அவர்களே, இது நற்செய்தியா துயரச் செய்தியா? එකම ආහාර වේලක්වත් ගන්න නැතිකොට ඒක සුබද අසුබද? ඔබතුමා මාතෘකාවෙන් පිට යන්නේ. මොකද්ද සුබද අසුබද? දෙකේ එකක් කොහොම හරි මම පිළිතුරු දෙනවා. නැත්තම් මම මෙතනින් පිට වෙලා යන්න තියෙනවා. මම යන්න ජනාධිපතිතුමට උත්තර දෙන්න. කරුණා කරලා ණය ප්‍රතිව්‍යුහගත කිරීමේ ක්‍රියාවලිය தயவு செய்து கடன் மறுசீரமைப்பை அரசியல் மயப்படுத்த வேண்டாம். உங்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்காக நாட்டில் உள்ள 220 லட்சம் பேரை பலிகடாவாக்க வேண்டாம். அரசியல் நேர அட்டவணைக்கு அமைய செயற்பட்டு தவறான கொடுக்கல் வாங்கலுடன் உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என நான் ஜனாதிபதிக்கு கூறுகின்றேன். පේෂන් දෙපයි කියන එකයි මම ජනාධිපතිතුමාට කියනවා. අපෙන් ඇහුවා ප්‍රශ්නයක් මන්ද පෝෂණය ළමයි පාසල් போஷாக்கு குறைபாட்டினால் பிள்ளைகள் பாடசாலைகள் கீழே விழுவது நற்செய்தியா துயரச் செய்தியா என எம்மிடம் கேள்வி தொடுக்கப்பட்டது. அது துயரச் செய்தி. அதனாலேயே அஸ்வசம திட்டத்தை செயற்படுத்துகின்றோம். குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு 2 மாதங்களுக்கு 10 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படுகின்றது. எனவே பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை அமைச்சர் ஆரம்பிக்கப்பட்டது. வறுமை நற்செய்தியா துயரச் செய்தியா என்று கேட்கின்றார்கள். வறுமை துயரச் செய்தி. அதனால்தான் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 2.5 லட்சம் பேருக்கு அந்த வீடுகளின் உரிமை வழங்கப்படுகின்றது. வேறு என்ன வழங்க வேண்டும்? வேலையின்மை நற்செய்தியா துயரச் செய்தியா என்றும் கேள்வி எழுப்பினார். வேலையின்மை நல்லதல்ல என்பதனாலேயே புதிய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கின்றோம், புதிய முதலீடுகளையும் கொண்டு வருகின்றோம். அதே போன்று நான் இன்னும் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன். நாட்டின் பொருளாதாரம் சரிந்து மக்கள் சிரமப்படும் பொழுது பிரதமர் பதவியை ஏற்காமல் பயந்து ஓடுவது நற்செய்தியா துயரச் செய்தியா? සුබද අසුබද කියලා දුකද? මම හර්ෂා ඩිසිල්ලා ඇමතුමාට කිව්වේ
அது தொடர்பிலான அறிக்கைகளை கபீர் ஹாஷிம், ஹர்ஷடி சில்வா ஆகியோருக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம். இப்போது தனியார் பிணைமுறி வழங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தும் வாய்ப்பு எமக்கு கிடைத்துள்ளது. கிளிஃபர்ட் சான்ஸ் நிறுவனம் இது பற்றிய தகவல்களை இப்போதைக்கு வெளியிட வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. அது குறித்து ஏனைய தரப்புடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் தெரிய வரும் என்பதனாலேயே அவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் 3 ஒப்பந்தங்களையும் ஒரே நேரத்தில் சமர்ப்பிக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை போன்றே கானாவும் இவ்வாறான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட்டுள்ளது. ஆனாலும் கானா இந்த விடயங்களை இன்று வரையில் வெளியிடவில்லை. குறிப்பாக இந்த விடயங்கள் அனைத்தும் ஹர்ஷடி சில்வா தலைமையிலான அரச நிதி தொடர்பிலான செயற்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளன. குழுவில் இருப்போர் அதனை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பர். ஹர்ஷடி சில்வாவை கண்டு உங்களுக்கு பொறாமை ஏற்படுகின்றதா? அதனை செய்வதை நீங்கள் விரும்பவில்லையா? இல்லாவிட்டால் நாளக கொடஹேவாவை எதிர்க்கட்சியின் ஆலோசகராக நியமித்து ஒரு தடவை விழுந்த குழியில் மறுமுறை விழ முயற்சிக்கின்றார்களா என்ற கேள்விக்குறியும் உள்ளது. මුදල් ඇමතිවරයා නෙවෙයි ඒක අපේ රාජ්‍ය ඇමතිවරයා කරා. ඉතින් තව මොනවටද මම වෙන අය වань. ඉතින් ඕන්න යන්න කැමති නම් මම ටිකට් එකක් දෙන්නම් යන්න. ජනාධිපතිවරයා ஜனாதிபதியே ஹர்ஷடி சில்வாவை நிதி தெரிவுக்குழு தலைவர் பதவிக்கு நியமிக்காமல் பல வருடங்கள் வைத்திருந்தார். கலாநிதி ஹர்ஷடி சில்வாவும் ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். நான் ஹுனுவட்டையை கதையில் குழந்தை போன்று ஆகிவிட்டேன். அனைத்து பக்கத்திலும் என்னை இழுக்கின்றார்கள். நான் மக்கள் பக்கத்திலேயே உள்ளேன். அதுவே உண்மையான கதை. நாட்டிற்கு நன்மை பயக்கும் வகையிலான மறுசீரமைப்பு தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துவது எனது பொறுப்பாகும். நான் மின்கம்பத்தை போன்று இருக்க விரும்பவில்லை. விவாதம் ஒன்றை நடத்தி என்னை அகற்றுமாறு பாராளுமன்றத்தில் கூறப்பட்டதல்லவா? பிரச்சனை இல்லை. என்னை பயமுறுத்தி இதனை நிறைவேற்ற முடியாது என்பதை கூறுகின்றேன். இணையதளத்தில் உள்ளதை தரவிறக்கம் செய்து விவாதம் செய்வோம் என்று அரசாங்கம் கூறுவதாக இருந்தால் அதன் மூலம் எமக்கு தெரிகின்றதல்லவா இவர்கள் எவ்வளவு ஆழமாக இதனை ஆராய்ந்துள்ளனர், எவ்வளவு தூரம் இவர்களுக்கு இது புரிகிறது என்பது விளங்குகின்றதல்லவா? ஜனாதிபதி எனது பெயரை குறிப்பிட்டு கூறிமையானது அவர் அரசியல் லாபம் பெற கூறிய விடயம் என்பதே பலரது நிலைப்பாடு. என் மீது சஜித்திற்கு பொறாமையா என்று கூறிய விடயம் தொடர்பில் கவலை அடைகின்றேன். ஜனாதிபதி என்பவர் நாட்டின் தலைவர். சஜித், இரான், கபீர் மற்றும் நான் எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டிலேயே உள்ளோம். அரசியல் ரீதியில் எனக்கு கேள்வி ஏற்பட்டுள்ளது என்பதே எனது நிலைப்பாடு. அவ்வாறு கேள்வி இருப்பது சிறந்தது. அது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். ඉල්ලීමක් තියෙන බව තමයි මට දැනෙන්නේ. මම සන්තෝෂ වෙනවා මොකද එහෙම ඉල්ලීමක් තියෙනක හොඳයි.